ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய என்எஸ்ல இருக்க ஸ்டிக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழசாயிருச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்டிக்கரும் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக தெரியுது. ஸோ இவனை மறுபடியும் புதுசாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷெட் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் இருந்த பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக காட்டி அதில் இருந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வண்டியை வாட்டர் வாஷில் விட்டு அதில் இருந்த டஸ்ட்டு ரஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக எடுத்துட்டோம். இந்த வாட்டி வண்டிக்கு ஸ்டிக்கரிங் பண்ணாமல் வண்டியை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டியில் இருந்த எல்லா பேர் பார்ட்ஸும் நல்லா எமரி ஷீட் போட்டு தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு ப்ரைமர் அடித்தோம். இதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1.5 நாள் எடுத்துச்சு. ஆனால் நான் இதுக்குன்னு தனியாக ஒரு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு பேர் பார்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போது வண்டியை ரொம்ப நாள் கழித்து முழுசாக பார்க்க போகிறேன். அதுக்கு மறுபடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பேர் பார்ட்ஸ்லாம் வண்டியில் மாட்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டின பிறகு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வேறு லெவலில் ஆயிடுச்சு. நீங்களே சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வண்டி எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கலர் வந்துட்டு. ஆனால் எங்கள் ஊரில் சிலர் இந்த கலர் நல்லா இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் அதெல்லாம் நான் கண்டுக்கல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வண்டி ஃபஸ்ட்டை விட இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சீக்கிரமாக இவனை வச்சு நம்ம ரைட் போகலாம். ஸோ இவனுடைய நேம் சொல்ல மறந்துட்டேன். இவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ. இந்த நேம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.